ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். ட்ரேடர்ஸ், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 106 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி. ஒரு 6 வீடியோ போட்டிருப்போம். எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் லேர்ன் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்ட விஷயத்த ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு வீடியோவாக பண்ணலான்ற மாதிரி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. என்னோட ஓன் பர்பஸ் ஜேர்னலுக்காக மட்டுமே. ஆனா நீங்க திடீர்னு இவ்ளோ கமெண்ட்ஸ், இவ்ளோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாரி வந்து நீங்க எல்லாருமே இன்டராக்ட் பண்ண எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே நம்ம இத வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிரியேட் ஆயிருச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிரியேட் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்காகவே உங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா, இந்த மாரி வந்து ஒரு விஷயத்த வந்து நான் இவ்ளோ நாள் பண்ணதில்ல. ஒரு ப்ராப்பரா ஜர்னல் பண்ணுவேன். பட் அத வந்து நான் வீடியோவா ஷூட் பண்ணியும், அப்லோட் பண்ணிலாம் பழக்கமே இல்ல. 106 சப்ஸ்கிரைபர்ஸ் கரெக்டா இன்னைக்கு டியூஸ்டே 7 ஏப்ரல் 9:06 PM ஆகுது. இந்த டைம்ல கரெக்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம இந்த ஸ்பெஷல் வீடியோல ஸ்பெஷலா 2 விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெடி பண்ணியாச்சு guys. ஓகேவா? இதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக நான் இதை ஃபாலோ பண்ண சொல்றேன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல வீடியோ போடும்போது, அதுக்கு ரிலவென்ட்டான நெறைய கன்டென்ட்ஸ், பிளஸ் வந்து ட்ரேடிங் எக்ஸிகியூஷன்ஸ், பிளஸ் வந்து ட்ரேடிங் அனலைசிஸ்லாம் வந்து நான் இதுல தான் போஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்காக தான் நான் உங்கள இதுல ஃபாலோ பண்ணிக்க சொல்றேன். அண்ட் தென் ஃபர்தரா வர நெறைய கன்டென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து குயிக்கா ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு. ட்ரேடிங் இது யூடியூப்ன்றது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் தான். நான் இங்க இருந்து பேசுவேன். நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளவுதான். பட் இன்ஸ்டாகிராம்ல நம்ம டூ வே கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஸோ நமக்காகவே வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு எப்படி சொல்றது? ஒரு சின்னதா ஒரு கம்யூனிட்டி மாரி பில்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கு. நம்ம ட்ரேடிங் ஸ்கூலுக்கு மட்டும் நம்மளோட ட்ரேட்ஸ ஷேர் பண்ணலாம். நம்மளோட ஃபியூச்சர் ஐடியாஸ் ஏதாச்சு என்ன மாரி பண்ண போறோம்? ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் எப்படி பண்றது? என்னென்ன ஐடியாஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க நம்ம நம்ம சேனல்லயே லிங்க் இருக்கு. நீங்க இத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் குடுக்குறேன். எல்லாரும் வந்து இதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உடனுக்குடன் வந்து ஒரு டூ வே கம்யூனிகேஷன் பண்றதுக்கு இது ஒரு பெட்டர் வேவா இருக்கும். அண்ட் தென் செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எஸ் கைஸ், நீங்க ரொம்ப நாளா கேட்டதுதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டெலகிராம் சேனலையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த சேனல் வந்து இதுதான். நம்ம இன்னும் வந்து ப்ராப்பரா இத இன்னும் ரெடி பண்ணல. ஓகே கைஸ், இது எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கண்டென்ட்குள்ள போலாம். சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோன்றதுனால ஜஸ்ட் ஒரு ரிகர்சல் மட்டும் பண்ணிட்டு குயிக்கா இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் பாத்தீங்களா? லிக்விடிட்டி கான்செப்ட். ஸோ அந்த லிக்விடிட்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ரீகேப் பண்ண போறோம். லிக்விடிட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு ஐஸ பர்ஜ் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த லோவ பிரேக் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர குடுத்துட்டு, இங்க இருக்கிற பிடிஆர்ஏனா ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்கு, இங்க இருக்கிற எஃப்இஜி, இங்க இருக்கிற வந்து இம்பேலன்ஸ், ஐஎஃப்இஜி, நீங்க நீங்க இதுக்கு நெறைய பேர் வச்சிருப்பீங்க. சோ அந்த பேருக்குள்ள நான் வர விரும்பல. ஒரு லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு, அதோட கேரக்டர சேஞ்ச் பண்ணிட்டு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர பெரிய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர குடுத்த உடனே, ஒரு இன்டியூஸ்மென்ட்ட எடுத்துட்டு, அங்க இருந்து கேண்டில், அதாவது அங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் குடுக்கும். இந்த பெரிய மூவ் எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிக்விடிட்டி ஏரியா பர்ஜ் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து தான் இது எல்லாமே நடக்கும். ஏன்னா லிக்விடிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குங்களா? இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் மேல போணும்னா, அதுக்கு லிக்விடிட்டி வேணும். ஐ மீன் மேல, கீழ எங்க போறதா இருந்தாலும் லிக்விடிட்டி வேணும். அந்த ஃபியூல வந்து இந்த மாரி இடத்துல இருந்து தான் லிக்விடிட்டி எடுக்கும். ஓகேவா? லிக்விடிட்டி எடுத்த உடனே இந்த இடத்துல நம்மளோட பிடிஆர்எஸ் இருக்கும். ஓகேவா? வாட்டெவர் நீங்க அதுக்கு என்ன வேணா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஓபின்னு சொல்லலாம். இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மூவ் ஆச்சு. இல்லன்னா மூவ் ஆயிருக்காது. எஃப்இஜி எடுத்துட்டு போயிட்டான். ஆ அதான் இவரு ஐசி. ஓகே. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. சாரி காய்ஸ், ஒரு சின்ன கிளிட்ச். ரெக்கார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஓபி இருந்துச்சு. ஸோ இந்த ஓபிய டேப் பண்ணி தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. எஃப்இஜி டேப் பண்ணி தான் போயிருக்காங்க. இல்ல,
நம்ம 2ல ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணி ஃபிபோனாக்கி எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபிபோனாக்கி எடுத்துட்டு தான் இங்க போயிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தோம்னா, இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருப்போம். கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேக் ப்ராஃபிட் வச்சிருப்போம். அதாவது டார்கெட் வச்சிருப்போம். ஸோ இந்த இந்த மாரி தான் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கலாம். பட் இந்த மொத்தமா சேர்ந்தத நம்ம பிடிஆர்ஏன்னு சொல்லுவோம். இந்த லிக்விடிட்டி பிடிஆர்ஏன்றது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட். நான் இத ஏன்னு உங்ககிட்ட சொல்றேன். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு எஃப்இஜி ஏரியாவுல தான் இருக்கும். ஓகேவா? ஒரு எஃப்இஜி ஏரியால இருக்கும். ஒரு இன்டியூஸ்மென்ட்ல இருக்கும். இது வந்து இன்டியூஸ்மென்ட். போன கிளாஸ்ல யார் யாரெல்லாம் ஒழுங்கா கவனிச்சீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இது என்னன்னு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டியூஸ்மென்ட். லிக்விடிட்டிக்கும், இன்டியூஸ்மென்ட்டுக்கும் நான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நான் நெனைக்கிறேன். ஓகேவா? இது வந்து லிக்விடிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மென்ட். லிக்விடிட்டிக்கும், இன்டியூஸ்மென்ட்டுக்கும் நம்ம சேனல்ல ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படி யாராச்சும் திடீர்னு எடுத்த உடனே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ட்ரேடர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ப்ராப்பரா ஒரு லாங் சைஸ் நோட்ட போட்டு ப்ராப்பரா நீங்க எழுதுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில, நான் இந்த மாரிலாம் உங்களுக்கு எழுதி எழுதி சொல்லி தரேன். ஓகேவா? இது ஸ்கூலுன்றதுனால நான் உங்களுக்கு எல்லாமே இன்ச் பை இன்ச்சா சொல்லி தரேன். ஸோ நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. தயவு செஞ்சு நோட்ல எழுதுங்க. ஓகேவா? டாபிக் உள்ள போலாம். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு, எப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ, இல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ குடுக்குதோ, எப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ குடுக்குதோ, அந்த டைம்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளீனான லிக்விடிட்டியா ஆக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸ்வீப் பண்ண உடனே ஒரு ஜம்ப் குடுத்த உடனே இது வந்து ஒரு லிக்விடிட்டியா ஆக்ட் ஆயிடும். ஓகேவா? அந்த லிக்விடிட்டிய வந்து நம்ம நம்ம எங்க போடுவோம் என்ட்ரி? நான் உங்ககிட்ட நெறைய முறை சொல்லியிருக்கேன். ஆ இத வந்து நீங்க ஹையா வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, ஒரு ஒரு லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ போகுதுன்னா, உடனேலாம் ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டுலாம் உடனேலாம் மார்க்கெட் டபால்னு கீழ குதிச்சிராது. ஓகேவா? அது கீழ போணும்னா, இப்போ வந்து இது இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துச்சுங்களா? அதாவது அதாவது இன்டர்னல் எடுக்குதுன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் போகும். ஒரு எக்ஸ்டர்னல் போச்சுன்னா, திரும்ப ஒரு இன்டர்னல் வரும். ஒரு இன்டர்னல் போச்சுன்னா, திரும்ப ஒரு எக்ஸ்டர்னல் வரும். திரும்ப ஒரு எக்ஸ்டர்னல் போச்சுன்னா, ஒரு இன்டர்னல். எக்ஸ்டர்னல், இன்டர்னல். இது வந்து ஐஆர்எல் டூ இஆர்எல், இஆர்எல் டூ ஐஆர்எல்ன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகே. இந்த கான்செப்ட்ட அப்படியே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேஜ. ஓகேவா? இப்போ அப்படியே இந்த பக்கம் நான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து லிக்விடிட்டி எப்படி டிராப் பண்ணணும், எப்படி ஃபைண்ட் பண்ணணும்லாம் நான் சொல்ட்டேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு இதுவ பத்தி சொல்லப் போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, கோ சாட்டிங்ன்னு சொல்ட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு சார்ட். ஓகேவா? கோ சாட்டிங் இதோட நேம் வந்து. இதுல வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு புடிச்சிருந்தா சொல்லுங்க. நான் இதுல ஃபாலோ பண்றேன். ஏன்னா, இதுல நீங்க நெறைய கத்துக்க முடியும். அந்த ரீசன்க்காக தான் நான் சொல்றேன். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். கைஸ் இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா, டியூஸ்டே 7. நான் இத திரும்ப ஏன் மென்ஷன் பண்றேன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுனால, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அதாவது நான் ஒரு கான்செப்ட் சொல்லிக் குடுத்தேன்ல இப்போ. இந்த கான்செப்ட் இப்போ நேத்து வந்து நீங்க இத ஆல்ரெடி அதாவது லாஸ்ட் வீடியோல இத ஆல்ரெடி நீங்க கம்ப்ளீட்டா படிச்சுட்டு இருப்பீங்க. வாட் இஸ் லிக்விடிட்டி? ஆ பை சைட், செல் சைட் லிக்விடிட்டி. பை சைட், செல் சைட் லிக்விடிட்டினா நீங்க எத நெனச்சுக்க போறீங்க? ஏதோ புதுசா ஏதோ சொல்ட்டாரேன்னு சொல்ட்டு. பை சைட் லிக்விடிட்டினா அது அதாவது ஹையர் ஹை அண்ட் லோயர் ஹைல இருக்கிற லிக்விடிட்டி பேர் தான் பை சைட் லிக்விடிட்டி. அப்போ இப்போ உங்களுக்கு தோணும். அப்ப ஹையர் லோ, லோயர் லோல இருக்கிறது செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? அந்த பை சைட், செல் சைட மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதே மாரியே ஹைஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? லோஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. எப்போ ஒரு ஹை போயிட்டு, இங்க வந்து திரும்ப போனா இது ஹை கிடையாது. எப்போ ஒரு ஸ்ட்ரக்சர அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணுதோ, இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணா தான் இது ஹை. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர இது வந்து பிரேக் பண்ணா தான் ஹை. நான் சும்மா இத இப்படி போட்டுக்கிறேன். இது லிக்விடிட்டி கிடையாது. இருங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆ. இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ண உடனே தான் இது ஹை. இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணும்போது தான் இது லோ. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் தான். ஓகேவா? ஹைஸ் அண்ட் லோஸ எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்றத நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஏன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் தெரியணும்னா, ஹைஸ் அண்ட் லோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன். அதே மாரியே முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இத ஸ்கிரீன்ஷாட் எடுங்களேன். நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இத நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு, மார்க்கெட் கீழ வந்து திரும்ப ஒரு இன்டியூஸ்மென்ட்ட எடுத்துட்டு, இது வந்து என்னது? இது பேரு இது பேரு வந்து செல் சைடு லிக்விடிட்டி. இது வந்து செல் சைடு லிக்விடிட்டி இது. ஏன்னா இது இங்க பிரேக் ஆன உடனே இது வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டியா ஆக்ட் ஆகும். ஓகேவா? செல் சைடு லிக்விடிட்டியா ஆக்ட் ஆகும். பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டா, மார்க்கெட் நேரா செல் சைடு லிக்விடிட்டிக்கு தான் போகும். ஓகே ரெக்கார்ட் ஆகுதா? எஸ்.
ஓகே டேட்டஸ், நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்ததுனால வீடியோ வந்து ஃபுல்லாக கட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இப்போ எதில் விட்டோன்றது வேற தெரியல. ஸ்டோரேஜ் இஷ்யூ வேறு இருக்கு. எத்தனை பேர் 4Kல வீடியோ பார்க்குறீங்கன்றத மட்டும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. ஏன்னா 25 ஜிபி லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ இதோ இந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? இது 25 ஜிபி, இது ரெண்டர் ஆகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. எடிட்டிங் ப்ளஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு 4Kல நீங்கள் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா நான் ஃபைல்ஸை இன்னும் கொஞ்சம் கம்மியான ஒரு இதுலயே நான் சென்ட் பண்றேன். 4Kல பார்க்குறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. நான் அதை அப்படியே ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம திரும்பக்குள்ள போலாம். பை சைடு லிக்விடிட்டிலிருந்து செல் சைடு லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் போக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் பை சைட்லேருந்து செல் சைடு எப்படி டைரக்டா எகிரி போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் போகாது. பை சைட்லேருந்து நேரா வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ இல்லை ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து பிடிஆர்ஏன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட மேலேயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? வீடியோ கட் ஆனதுனால நான் என்ன பேசினேன்றதே மறந்துட்டேன். ஏன்னா கட் ஆனது தெரியாம நான் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த பிடிஆர்ஏல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டேப் ஆயிட்டு தான் கீழே போகும். அது எஃப்இஜியா இருக்கலாம், இல்ல ஒரு ஓபி ஆர்டர் பிளாக்கா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஃபிபோனாக்கி டூல் அந்த என்ட்ரி செக்மெண்ட் வாட் எவர் எது வேணா நீங்க வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள இருக்கலாம். இது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டனோ பிளஸ் லிக்விடிட்டி இம்பார்ட்டனோ அதுக்கேற்ற மாதிரி லிக்விடிட்டியை ட்ராப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் வாட் இஸ் லிக்விடிட்டி சிம்பிளிஃபிகேஷன். லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஃபியூல் தேவை, அந்த ஃபியூல் தான் லிக்விடிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். பை செல் 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 லிக்விடிட்டி, பை செல் லிக்விடிட்டி ஹையர் ஹைலையும் லோயர் ஹைலையும் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இது ஹையர் ஹை, இது லோயர் ஹை, இது ரெண்டுத்துல மட்டும்தான் பை சைட் லிக்விடிட்டி இருக்கும். அதாவது லோயர் லோலையும் ஹையர் லோலையும் பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு ஹையர் ஹை, இங்க பை சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஹையர் லோல செல் சைட் லிக்விடிட்டி இருக்கும். லோயர் ஹைல பை சைட் லிக்விடிட்டி இருக்கும். லோயர் லோல செல் சைட் லிக்விடிட்டி இருக்கும். எல்லா ஸ்ட்ரக்சரையும் நான் ஒரே ஒரு பிளேஸ்லயே கொடுத்துருப்பேன். ஓகேவா? இந்த இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல உங்க நோட்ல இப்ப டிரா பண்ணிக்கோங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்து குவார்டர்லி தியரியை பத்தி கேட்டாரு. ஓகேவா? ஸோ அந்த குவார்டர்லி தியரியை வந்து இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஓகேவா? எதுக்கு ப்ரோ லிக்விடிட்டி கூட குவார்டர்லி தியரியை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்கு, நான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஓகேவா? எந்த மாதிரி என்ட்ரி பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும். கைஸ் அந்த என்ட்ரி பை அந்த டாபிக் உள்ளலாம் நான் இப்போ வரல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு லிக்விடிட்டி பத்தி மட்டும்தான் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். நான் இப்போ அதை பண்றேன். ஃபர்தரா ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம அதை பத்தி பார்த்துக்கலாம். ஓகேவா? குவார்டர்லி தேரின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்கு கைஸ். அந்த குவார்டர்லி தேரின்னா எதுவுமே கிடையாது. நான் சிம்பிளா புரிய வைக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர்லி தேரி. ஓகேவா? உங்களுக்கு நான் டார்க்காவே போட்டு காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாக் ஒரு ஸ்ட்ரைக்ல போட்டுடலாம். ஏன்னா வீடியோவில் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ வேற ஒன்று. ஓகே, பர்ஃபெக்ட் ரெக்கார்ட் ஆகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி தேரி. இதை வந்து நான் உங்களுக்கு ஏன் லைன் போட்டு காட்டுறேன்னா ஆக்சுவலி நான் ட்ரேட் எடுக்கும் போது குவார்டர்லி தேரிக்கு லைன் போட மாட்டேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுருவேன். இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் சேனல்ல. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இந்த குவார்டர்லி தேரி யூஸ் பண்றாங்க. நீங்க வேணா தேடி பாருங்க. நான் ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கன்ஃபார்ம் ரிலீவ் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் குவார்டர்லி தேரி. ஓகே, குவார்டர்லி தேரி இதுன்ற மாதிரி டிரா பண்ணி காமிச்சு. இது எப்படி டிரா பண்றதுன்னா நீங்க இதை எப்படி வேணா டிரா பண்ணலாம். ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும் ஒன்னு 1 ஹவரா இருக்கணும். ஓகேவா? இதுக்குள்ள 1 ஹவரா இருக்கணும். ஆர் 4 ஹவரா இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உள்ள லோயர் டைம் ஃப்ரேம்ல இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். ஓகேவா? ஒன்னு இந்த ஒரு குவார்டர் 1ல இருந்து குவார்டர் 2 போறதுக்கு 1 ஹவர் டைம் டிஃபரன்ஸ் இருக்கலாம், இல்ல 4 ஹவர் டைம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். இது வந்து குவார்டர் இது இது வந்து இதுக்கு மேலேயும் இருக்கலாம். எப்படின்னா 1 ஹவர் 4 ஹவர்னா அத்து என்ன 4 ஹவர்ஸ்க்கு மேல டேஸ் வீக்ஸ் அந்த மாதிரி நீங்க குவார்டர் இன்க்ரீஸும் பண்ணலாம். இது கீழே டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா நான் இது கீழே நிறைய டிக்ரீஸ் பண்ணிலாம் பார்த்துருக்கேன். அதாவது 15 மினிட்ஸ் வச்சு 1 மினிட்ல ட்ரேடு அந்த வேலைலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் ஹையர் டைம் ஃப்ரேமே 1 ஹவர் தான். இதுக்கு கீழே நீங்க போனீங்கன்னா பல எஸ்எல் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம். ஓகேவா? நம்மள ஃபாலோ பண்றவங்க எஸ்எல் வாங்கக்கூடாதுன்னா இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணும். எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் பை சைட் லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டி நான் டிராப் பண்றதுன்னா உங்களுக்கு நான் ஈஸி மெத்தட் சொல்லி தரேன். ஓகேவா? இது வந்து
ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி யாராச்சும் கேட்கும்போது தான் இந்த விஷயத்த திரும்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவே வருது. இதுல பாதி பேருக்கு மேல கேட்கறதே கிடையாது. ஓகே அவரே வீடியோ போடுவாரு நம்ம பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்ல இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. டவுட் செக்ஷன் எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க கேட்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ கீழ நான் நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? எப்படி ஒரு பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி ட்ரா பண்றதுன்னா, ஏதாவது ஒரு ரேண்டம் ஒரு ஐஎல்ஓ புடிச்சுலாம் வரையாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து இது ஒரு ரேண்டம் ஹை. இத புடிச்சுலாம் வரையக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஒரு ரேண்டம் லோ. இத புடிச்சுலாம் பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டிலாம் வரையக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த மாரிலாம் வரைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர ப்ராப்பரா ஃபைண்ட் பண்ண தெரியாது. ஓகேவா? இந்த இந்த குவார்ட்டருக்குள்ள எது ஹைன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. எது லோன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த குவார்ட்டர்ல ஹை எது? ஓகேவா? நான் ஜஸ்ட் இத மட்டும் உங்க ரெஃபரன்ஸ்க்கு இப்படி உள்ள தள்ளிக்கிறேன். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்கா இருந்தா கரெக்டா சொல்லலாம். பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹை வந்து இது. இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? இது வேண்டாம். இதுல போட்டு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை சைடு லிக்விடிட்டி. இது வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி. இது வந்து குவார்ட்டர் 1. குவார்ட்டர் 2. ஓகேவா? இங்க உங்களுக்கு Q1, Q2லாம் போடணுமா? இல்ல அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் Q1, Q2லாம் போடல. இது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இது வந்து செகண்ட் குவார்ட்டர் Q2. ஐசிடி என்ன சொல்றாருன்னா, Q2ஓட அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். Q2ஓட ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகேவா? இது வந்து Q2ஓட ஃபர்ஸ்ட் கேண்டில். இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். இதுதான் ட்ரூ டே ஓப்பன்னு சொல்றாரு அவரு. ஓகேவா? அந்த டே ஃபுல்லாவே ட்ரூ டே ஓப்பன் இதுதான். இந்த ட்ரூ டே ஓப்பன் பத்தி நான் உங்ககிட்ட ஃபியூச்சர்ல அப்கமிங் நான் சொல்றேன். ஓகேவா? இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்னா அது ஸ்டார்ட் ஆன பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ட்ரூ டே ஓப்பன். நீங்க பை பண்றீங்கன்னா இந்த ட்ரூ டே ஓப்பனுக்கு மேல தான் பண்ணணும். செல் பண்றீங்கன்னா ட்ரூ டே ஓப்பனுக்கு கீழே தான் பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் டிப். இத பத்தி நான் பிரீஃபா நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். ஓகேவா? இந்த ட்ரூ டே ஓப்பனா நான் இருக்கட்டும் அப்படியே நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி. இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி. அதுக்கப்புறம் பை சைடு லிக்விடிட்டி எங்க ஃபார்ம் ஆகும்னா இதுதான் அடுத்து பை சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? அடுத்த லிக்விடிட்டி இதுதான். இப்போ இந்த லிக்விடிட்டி அவன் உடச்சிட்டா என்ன பண்றதுன்னா இதுக்கு அடுத்து என்ன லிக்விடிட்டி இருக்கோ அதுதான் நீங்க பை சைடு லிக்விடிட்டியா நீங்க கணக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்பரான செல் சைடு லிக்விடிட்டி. எதுக்குன்னா குவார்ட்டர் 2ஓட பை அதாவது ஹை இது லோ இது. இது வந்து ஒரு ஒரு பை சைடு லிக்விடிட்டி. ஐ மீன் சாரி இது வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி. அதே மாதிரி குவார்ட்டர் 3. குவார்ட்டர் 3ஓட ஹை இது. குவார்ட்டர் 3ஓட லோ இது. அதனால இது பை சைடு லிக்விடிட்டி, இது செல் சைடு லிக்விடிட்டி. இப்போ குவார்ட்டர் 4ஓட ஹை எது? இது. இது வந்து ஒரு பிஎஸ்எல். குவார்ட்டர் இது வந்து லோ எது? இதை வந்து இது உடைச்சிடவே இது ஐ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னா நீங்களே என்ன பண்ணணும்? நேரா போயிட்டு இப்படி போட்டு செல் சைடு லிக்விடிட்டின்னு போட்டுக்கூடாது. ஓகேவா? இங்க வந்து சின்னதா ஒரு ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். இப்படி போகும், இப்படி வரும். ஓகே வெயிட். இது இப்படி போகும், திரும்ப இப்படி வரும், திரும்ப இப்படி போகும், திரும்ப பிரேக் பண்ணும். திரும்ப எப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரேக் பண்ணி இப்படி வைக்குதோ அப்பதான் இந்த இந்த லோ வேலிட். ஒரு 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 மைனர் ஸ்ட்ரக்சரை உடைக்கும் போது அப்பதான் மேஜர் ஸ்ட்ரக்சரே வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணும். மைனர் ஸ்ட்ரக்சர் ஏன் எவ்வளவு முக்கியன்றதை இந்த இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. மைனர் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம நம்ம எப்படி சொல்றது கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இது வந்து இதுக்குள்ளவே நடக்கும். இந்த குவார்டருக்குள்ளவே. ஓகேவா? இப்படி நடக்கும். இப்ப என்னன்னா லோ வந்து இது. ஓகேவா? அவன் வந்து பக்கத்து குவார்ட்டர்ல கூட போய் உடைச்சிருக்கட்டும். ஓகேவா? பக்கத்து குவார்ட்டர்ல கூட போயிட்டு அவன் இதை உடைக்கட்டும். பட் உடைச்சா மட்டும்தான் வந்து அது அது எப்போ பிரேக் ஆகுதோ அப்பதான் வந்து இது செல் சைடு லிக்விடிட்டி. எதுக்கு இதை நான் திரும்ப சொல்றேன்னா அவன் நேரா என்ன பண்ணுவான்? அடுத்து இங்க இருந்து இப்படி வந்து இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுத்தானா அடுத்து எங்க போவான்? அடுத்து இருக்கவே இருக்கு தோ ஒரு பை. ஓகேவா? தோ ஒரு பை. இந்த ரெண்டு லிக்விடிட்டியை எந்த திரும்ப கட் ஆயிடுச்சு. திரும்ப ரெக்கார்ட் பண்றேன். ஓகே. இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு ஒண்ணு இந்த பை சைடு லிக்விடிட்டியில டேப் பண்ணி திரும்ப அவன் டவுன் ட்ரெண்டுக்கு போவான். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துட்டு போவான். அப்படி இல்லைன்னா மொத்தமா உடைச்சு மேல வச்சானா இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆக்ட் ஆகும். இந்த பை சைடு லிக்விடிட்டி இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? இதை வந்து நம்ம அதுக்கப்புறம்
சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு இதை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அது வந்து லிக்விடிட்டி கிடையாது. அது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆக்ட் ஆயிடும். இவ்வளோ நேரம் நம்ம செல்லு பார்த்தோம். அதுக்கப்புறமா திரும்ப இது ஒரு லிக்விடிட்டி, அதாவது இதை வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டியா சொல்லுவோம். திரும்ப இங்க ஏன்னா இங்க பிரேக் ஆயிடுச்சுல, இது செல் சைட் லிக்விடிட்டி. அதுக்கப்புறம் நம்ம இங்க ஒரு பை சைட் லிக்விடிட்டி பார்ப்போம். அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அதுக்கப்புறம் எடுப்போம். ஓகேவா? இதுதான் குவார்டர்லி தேரிக்கான பேஸ்மெண்ட். நான் சொல்றது குவார்டர்லி தேரியோட பேஸ்மெண்ட். இப்போ ஜஸ்ட் அந்த குவார்டர்லி தேரி பிளஸ் லிக்விடிட்டி இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு என்ட்ரி எடுத்தா அந்த என்ட்ரி எவ்வளவு வேலிடா இருக்கும்ன்றத உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த என்ட்ரியை நம்ம பார்க்கலாம் போயிட்டு. நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு டிரா பண்ணி வச்சிட்டேன். குவார்டர்லியா பிரிச்சுட்டேன். அதே மாதிரி நான் பிரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈச் குவார்டர் ஆக்ட் அஸ் 4 ஹவர். இந்த குவார்டர் வந்து 4 ஹவர் இருக்கும். ஓகேவா? சாரிங்க. இந்த குவார்டர் வந்து 4 ஹவர். கீழே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல. இந்த குவார்டர் வந்து கரெக்டா 4 ஹவர். அதே மாதிரி நீங்க எந்த குவார்டர் எடுத்து செக் பண்ணீங்கனாலுமே ஈச் குவார்டர் வந்து 4 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஈச் குவார்டர் 4 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இது இது எதுக்கு நான் உங்ககிட்ட இதை மென்ஷன் பண்றேன்னா, இந்த 4 ஹவர்ஸ் குவார்டரை இதுதான் வந்து நம்ம குவார்டர்லியா வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது சம்டைம்ஸ் பார்ல காட்டுது, சம்டைம்ஸ் வந்து ஓகே. இங்க போகும்போது பார்ல காட்டும். இது இங்க இந்த இடம் எம்டியா இருக்கிறதுனால அப்படி காட்டுது. உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். ஈச் குவார்டர் வந்து 4 ஹவர் இருக்கும். ஓகேவா? 4 ஹவர். இதுதான் நம்ம குவார்டர்லி தேரியோட கான்செப்ட். இப்போ நம்ம குவார்டர்லி தேரி எப்படி பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதாவது சாரி ப்ரீவியஸ் டேன்ற பாருங்க, ப்ரீவியஸ் குவார்டரோட ஹை எது, ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைஸ் அண்ட் லோஸை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? இது வந்து பை சைட் லிக்விடிட்டி. நான் இப்பதான் இதை யூஸ் பண்றேன். ஸோ எனக்குமே இதை பத்தி சரியா தெரியல. நான் ஜஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு இதை பத்தி ஃபுல்லா சொல்றேன். இந்த ஆப் பத்தி. ஓகேவா? இது வந்து ஒரு பிஎஸ்எல். ஓகேவா? எஸ்எஸ்எல்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? இதை எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, இதை வந்து பை சைட் லிக்விடிட்டி எடுத்தாச்சு. பை சைட் லிக்விடிட்டி எடுத்தா நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்க போகும்? இங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு பை சைட் லிக்விடிட்டி எடுத்த உடனே நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி நோக்கி ஓடும். ஓகேவா? இது வந்து செல் சைட் லிக்விடிட்டி. எதுக்கு நான் அங்க டிரா பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். லீஸ்ட், அதாவது இது வந்து ஹை. சாரி. ஓகே, இது வந்து இதோட லோ. இந்த குவார்டரோட ஹை வந்து இது வந்து ஒரு ஹை. இதுவுமே ஒரு பை சைட் லிக்விடிட்டி தான். ஓகேவா? அதான் நான் யோசிக்கிறேன் என்னடா இதுன்னு சொல்லி. இதுவுமே ஒரு பை சைட் லிக்விடிட்டி. இது வந்து செல் சைட் லிக்விடிட்டி. இது வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? ஓகே. இது வந்து பை சைடு, இதுவும் பை சைடு தான். இந்த குவார்டரோட லோ வந்து இது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வெறும் 2 குவார்டர் தான் வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த இந்த பை சைடு லிக்விடிட்டி எடுத்தாங்க. அடுத்து போய் இந்த பை சைடு லிக்விடிட்டி எடுத்தாங்க. 2 லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நேரா அங்கேருந்து வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி தான் எடுப்பாங்க. பட் இதுக்குள்ள தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுத்த உடனே நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் இந்த இடத்துல? ஒரு செல் சைடு லிக்விடிட்டி எடுக்க போகுதுன்னு தான் மார்க்கெட் பிளான் பண்ணுவோம். பட் இங்க இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னா நேரா இந்த இடத்துல என்ட்ரி போட்டுடலாமான்னா போடக்கூடாது. ஏன்னா நமக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த கன்ஃபர்மேஷன் எதுவுமே இங்க கிடைக்கல. ஓகேவா? நேரா ஸ்ட்ரைட்டா மார்க்கெட் கீழே வந்துச்சு. இங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இப்ப செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. திரும்ப நான் இங்க இருந்து பை போலாமான்னு கேட்டா போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா இங்க இருக்கிற பைஸ் லிக்விடிட்டி எல்லாம் மொத்தத்தையும் எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க. திரும்ப மேல போனோம்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபியூல் வேணும். ஓகேவா? இங்க இருக்கிற ஃபியூலை எடுத்துட்டு இங்க வந்துட்டாங்க. திரும்ப இங்க இருக்கிற ஃபியூல் எடுத்துட்டு போவாங்கன்னா போக மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஃபியூல் ஸ்டேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. மேபி அது இந்த ஃபியூல் ஸ்டேஷனா இருக்கலாம். நான் அசம் பண்றேன். வெயிட் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணல, இந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க என்னத்தை பண்றாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து நேத்து டே நடந்தது. ஓகேவா? இது வந்து ஏப்ரல் 6 நடந்தது. ஏப்ரல் 6ல என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஏப்ரல் 7 வரட்டும். அதாவது இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி இங்க ஸ்கோர் பண்ணிருக்கலாம். நேத்து நமக்கு வந்து பெருசா என்ட்ரி எதுவுமே இல்ல. இன்னைக்கு என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஒரு நல்ல
மூவ் இருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து நீங்க ஈஸியா மேனிபுலேட் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல 50% இருக்கு. பிரேக்ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல போலான்லாம் பார்ப்பீங்க. நான் சொல்றேன். குவார்ட்டர்லி தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதே இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்க. ஒரு லிக்விடிட்டிய ஈஸியா டிராப் பண்ணலாம். நீங்க போய் தேடலாம் வேணாம் பெருசு பெருசா. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைனும் பண்றேன் கூடவே. ஓகே, ஓகே. மார்க்கெட் இது வந்து நைட் செஷனு. நைட்ல வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஓகேவா? மார்னிங் இது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட மூவ்மெண்ட்டே நமக்கு தெரியும். ஓகே, இப்ப நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க திரும்ப என்ன பண்ணணும்? இந்த குவார்ட்டர் முடிஞ்ச உடனே, இதுக்குமே ஹைஸ் அண்ட் லோஸ நீங்க டிராப் பண்ணணும். இப்ப நீங்க வந்து இங்க இருந்து திரும்பல. ஓகேவா? அதுக்கு ஃபியூல் பத்தல. இப்ப நீங்க இந்த குவார்ட்டர்ல என்ன பண்ணணும்? இதுவும் ஒரு பை சைட் லிக்விடிட்டி தான். ஓகேவா? இது வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. கைஸ் நான் வந்து எந்த ஒரு ஓகே அகைன் ரெக்கார்ட் ஆகுதா? எஸ் ரெக்கார்ட் ஆகுது. திரும்பவுமே கட் ஆயிருச்சு. ஓகே. இந்த குவார்ட்டரை கிராஸ் பண்ண உடனே இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிச்சா? பண்ண உடனே மார்க்கெட்டுக்கு மேலே போகிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லை. இருந்திருந்தா இந்த ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு மார்க்கெட் அழகாக பறந்துருக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம இதை எப்படி பார்த்துருப்போம்? இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஓகேவா? ஆக்சுவலி இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்படி நடந்துருச்சு. இப்படி நடந்த உடனே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்? நம்ம எல்லாருமே நார்மலாக பண்ணுறது. ஓகேவா? இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் என்ட்ரி போகக்கூடாதுன்னு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அடி வாங்க மாட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்டோவில் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு பை கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இதை உங்களுக்கு ட்ரா பண்ணியே காட்டுறேன். இது வந்து ஒரு பை. இது வந்து அவங்களோட டார்கெட். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து அவங்களோட இங்கே என்ட்ரி போட்டிருப்பாங்க. இது எஸ்எல், இது டார்கெட். இந்த மாதிரி நிறைய பேர் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து மார்க்கெட் திரும்பிடுது. திரும்பின உடனே எல்லாருமே என்ன பிளான் பண்ணுவாங்க? ஓகே மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஈவன் நானுமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னும் மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்குது. அது பையும் இல்லை, அதாவது ஸ்டாப் லாஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை. ஓகேவா? அது அதுக்குள்ளே சுற்றிட்டு தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். விழுந்துச்சா? எஸ்எல் விழுந்துச்சா? சரி ஓகே, பஃபர் வச்சு தானே வைக்க சொன்னீங்க. ஓகே பஃபர் வைக்கிறேன். இவ்வளோ பஃபரில் வைப்பீங்களா? சரி இவ்வளோ பஃபர் வைப்பீங்களா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சா? இவ்வளோ பஃபர் ஃபஸ்ட்டு யாருமே வைக்க மாட்டோம். அப்படி வச்சுருந்தாலுமே இந்த இடத்துல எஸ்எல். ஏன் எஸ்எல்? லிக்விடிட்டியை நீங்கள் எப்போ நீங்கள் மார்க் பண்ண பழகுறீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும். இந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்த செட்டப் எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும், அந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபிப் டூவில் யூஸ் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஷூட் அவுட். பட் இந்த இடத்துல எஸ்எல் ஏன் நடக்குதுன்னா இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் மேலே போகிறதுக்கு அவங்ககிட்ட இன்னும் வந்து ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல் இல்லாமல் தான் அவன் கீழே வந்துட்டு இருக்கான். ஓகேவா? அந்த ஃபியூல் ஸ்டேஷன் எங்கே இருக்கும்? எல்லா செல் சைட் லிக்விடிட்டியுமே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் தான். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? டெலிட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு பிஎஸ்எல், இது எஸ்எஸ்எல்லா? இப்போ என்ன பண்ணுவோம்? உங்களுக்கே தெரியும். மேலே போனோம்னா கீழே வந்து ஒரு லிக்விடிட்டியை எவ்வளோ இந்த அக்ரஸிவ் மூவ் பாருங்கள். இந்த மூவ் பார்க்கும்போதே தெரியும். இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க? பிரேக் பண்ணிட்டான், இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு டயக்ராமை போட்டு இங்கேருந்து இப்படி கீழே போகுன்ற மாதிரி போடுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி. மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படிக்கிறவங்க தான் இதை செல் சைட் லிக்விடிட்டின்னுவாங்க. ஜென்ரலாக இதை என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு போடுவாங்க. இங்கேருந்து ஒரு ஃபிப் டூவில் இப்படி போட்டுட்டு, அதாவது இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லோ கன்ஃபார்ம் ஆகிட்டு வருங்க. லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டானா? ஸ்வீப் பண்ணி அவன் ஒரு ஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணுவான். பில்ட் பண்ணிட்டானா? வெயிட் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டான். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் இங்கே இந்த இடத்துல நடந்துச்சு. நடந்தவுடனே இந்த லோ கன்ஃபார்ம்.
லோ கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்படி போடுவாங்க. ஓகேவா? இப்படி போடுவாங்க. இப்படி போட்டு இந்த ஃபிபோனாக்கியில் செல்லுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்போ செல்லு போகலான்னு இங்கே வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் க்ளீன் பியரிஷ். ஓகேவா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, மார்க்கெட் பியரிஷில் தான் இருக்குது. க்ளீன் பியரிஷ் இப்படி 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 இருக்கும். ஓகேவா? பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு, அதாவது இதை நம்ம ரூல்ஸ் தெரியாதவங்க இதை என்னன்னு சொல்லுவாங்க, இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டாம்பா, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ப்பா, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ப்பா. சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, ஓடிஇ பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஹை டு லோ ஓடி பார்ப்பாங்க நம்ம ஆளுங்க. ஓகேவா? நான் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னு சொல்கிறேன். ஓடிஇ பார்ப்பாங்க. ஓடியில் சாரி இதுதான் லோவில், ஓடியில் கரெக்டாக 50% டேப் ஆகிருக்கும். ஓகேவா? 50% டேப் ஆகி கீழே போனோடனே இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இது வந்து ஒரு க்ளீனான ஒரு பியரிஷ். இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. கரெக்டாக 71% வந்து நம்ம என்ட்ரி. ஓகேவா? இது 75 இருக்கா, 71 மாற்றிடுவோம். இது வந்து 71 அப்போது என்ட்ரி இன்னும் கீழே. ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ரியா. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மேலே போக முடியாமல் தான் அவன் ஒரு லிக்விடிட்டியாக ஸ்வீப் பண்ணிட்டு வரான். இப்போ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணோடனே அவன் என்ன பண்ணுவான்றதை உங்கள் எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக இதை புரியாதவங்க என்ன பண்ணி, ஓகே திரும்ப ரெக்கார்ட் ஆகுது. நார்மலாக புரியாதவங்க என்ன பண்ணியிருப்போம், மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டு இங்கே டச் ஆகிட்டு கீழே போகுதுன்னு நினைப்போம். பட் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. வெயிட், மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்குது. ஓகேவா? க்ளீன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், க்ளீன் லிக்விடிட்டி ஸ்வீப், க்ளீன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த இடத்துல டேப் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரியே இங்கே டேப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு, உடச்சிட்டு. எப்படி இது நடந்துச்சு? எத்தனை பேருக்கு அது இது தெரியுதா? இப்போது இதுக்கு முன்னாடி கவனிக்காதவங்க பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பீங்க, ப்ரோ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் நம்மளோட ஃபிப்2வில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுக்கோங்கன்னு சொன்னீங்க. நான் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பராக பண்ணேன். ஓகேவா? ஆக்சுவலி எஸ்எல் வந்து இது. ஓகேவா? இவ்வளோ தூரம் கரெக்டாக வச்சுமே எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இட்டு நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒழுங்காக கிளாஸ் எடுக்க தெரியல, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு விஷயமே தெரியல, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம இது ஒரு குயிக் ரிவ்யூ ஒன்று இதை நான் போடுறேன். இதை நீங்கள் அப்படியே பாருங்கள், என்ன ஆச்சுன்றதை நான் இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? வாங்க. இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம அனாட்டமி பண்ணலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாருங்கள். நேராக கீழே வந்து வெயிட் நம்ம இந்த நேம்லாம் மாற்றிக்கலாம். அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படிக்கிறவங்களுக்காக நம்ம இது எதை இது என்னன்னு சொல்லுவோம், இதை செல் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், இது ரெண்டுத்தையும். ஓகேவா? இதை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். இதை வந்து ஸ்வீப் பண்ணியாச்சா? ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போது பொறுமையாக அவன் மூவ் பண்ணுறான். இதை ஸ்வீப் பண்ண உடனே என்ட்ரி எடுக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நம்ம டூவில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி போகலாம்ல, இங்கெல்லாம் நம்ம இது ஒரு ஸ்ட்ரக்சர் தானே, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம என்ட்ரி போகலாம்ல, ஏன் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஓகேவா? நம்மளோட ரூல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த குவார்ட்டர் முடிஞ்சு அடுத்த குவார்ட்டருக்கே போயிடுச்சு. ஓகேவா? இந்த குவார்ட்டரோட ஹை இது, லோ இது. இப்போ எல்லோரும் என்ன கேட்பீங்க, இந்த குவார்ட்டரில் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் வேலிடு, இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு போயிடுச்சு, இப்போ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் ஆகாது.
நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கலாம். கீழே வரானா, நல்லா பாருங்கள், இதை பிரேக் பண்ணிட்டான். ஓகேவா, ஒரு ஸ்ட்ரக்சரையே பிரேக் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது கீழே இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இன்டியூஸ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்மளோட இதுவில். ஓகேவா, நான் மேலே உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். இதை பிரேக் பண்ணிட்டான். இப்போ நம்ம பிரேக் பண்ணோடனே இதை நம்ம என்ட்ரி போடுவோம். நல்லா புரிஞ்சுங்க, மார்க்கெட் வந்து க்ளீன் டவுன் ட்ரெண்டு. எஸ், நான் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஓகேவா, இதை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணியிருப்பேன். ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சரை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வேறு எதுவுமே கிடையாது. நான் நடந்ததை உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணி கூட பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நடந்த விஷயத்தை தான் வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதே விஷயம்தான் இங்கே மேலேயுமே நடந்திருக்கு. அதாவது இது வந்து ட்ரேடிங் வியூ. ஓகேவா, இது எல்லோரும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதே விஷயம் தான் அங்கேயே நடந்திருக்கு. இப்போ நம்ம ஃபிப் டூவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே வந்தாச்சு, இதை பிரேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பிரேக் பண்ணோன்னே இந்த ஹை கன்ஃபார்ம், இப்போ லோ கன்ஃபார்ம் ஆகணும்ல. ஓகேவா, எதை இது பண்ணால் அந்த லோ கன்ஃபார்ம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்ட்ரக்சரை எப்போ உடைக்குதோ அப்போ லோ கன்ஃபார்ம். இப்போ ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை பிரேக் பண்ணோன்னா லோவும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து பிரேக் பண்ணியாச்சு. இப்போ லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஹையும் கன்ஃபார்ம், லோவும் கன்ஃபார்ம்னா இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸோ உங்களுக்கு நான் இங்கே அழகாக வரைஞ்சி காமிச்சிருப்பேன். இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த ஹையை பிரேக் பண்ண உடனே இந்த லோவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பிரேக் பண்ண உடனே ஓகேவா, இதுவும் கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம ஃபிப் டூவில் இங்கே தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த இடத்துல உங்களை ஃபிப் டூவில் யூஸ் பண்ண சொல்லுவேன். எல்லாமே கரெக்டு தான், பட் எங்கே யூஸ் பண்ணணுன்றது தான் இங்கே மேட்ரே இருக்கு. ஆகுதா? ஓகே கைஸ் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. என்ன இஷ்யூன்னு தெரியல, இதை நான் சீக்கிரம் சரி பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணோடனே இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, இன்னும் ஜூம் பண்ணி காட்டவா? இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லைனை உடைச்ச உடனே இந்த லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த ஃபிப் டூல வந்து லோ டு ஹை நம்ம போடணும். ஃபிப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா, நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். மேலே இந்த இடத்துல போட்டு அடி வாங்கினா மாதிரிலாம் அடி வாங்காதீங்க. ஓகேவா, இங்கே தான் நம்ம ஃபிப் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா தேவையான ஃபியூல் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே நம்ம அடுத்த இடத்த நோக்கி போகணும். அதுக்கான மேப் தான் இது. ஓகேவா, போட்டாச்சா? போட்ட உடனே நம்ம இப்போ வந்து ஒரு லாங் பொசிஷனை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோம். ஓகேவா, நம்மளோட டார்கெட்டு ஃபர்ஸ்ட் பை சைட் லிக்விடிட்டி. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிப்பு வச்சு நம்ம இப்படி கீழே வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு 3 பிப்பு இருக்கு. ஓகேவா, $35 வரும் ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்தோம்னா. இந்த மாதிரி வைக்கலாமானா எஸ் வைக்கலாம். நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு 1:2 போதும், 1:2 போதும், இந்த இடத்துல நான் புடிச்சிட்டு வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன். எஸ், கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த குவார்ட்டருக்கு பக்கத்து குவார்ட்டரோட ஹை இது. ப்ரோ இல்ல, என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வேற, நான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வேற மாதிரி பண்றேன் அப்படின்னா 1:4. ஆக்சுவலி 4க்கு மேலேயே இருக்கு, பட் நான் 1:4னே இதை கன்சிடர் பண்றேன். 1:4 உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்குள்ள இது இருக்கா? ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல, நான் வந்து அந்த அதாவது லெக்குன்னு சொல்லுவாங்க, இது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோல நடக்கிற எல்லாமே ஒரு லெக்குன்னு வாங்க. ஓகேவா, இதுல எது லெக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு லெக்கு. இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் ஒரு லெக், இதை லெக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பைசைல் லிக்விடிட்டியில பிடிக்கலாமான்னு கேட்டா எஸ், இந்த பைசைல் லிக்விடிட்டியை பிடிக்கலாம். இந்த இடத்துல பிடிக்கும் போது 1:5 ஆயிடுச்சுங்களா. இதுவும் ஒரு பைசைல் லிக்விடிட்டி தானே. ஓகேவா, இந்த குவார்ட்டருக்கு வச்சிட்டோம். இந்த குவார்ட்டர்ல இருக்கிற பைசைல் லிக்விடிட்டி இது, இந்த குவார்ட்டர்ல இருக்கிற பைசைல் லிக்விடிட்டி இது, இந்த குவார்ட்டர்ல இருக்கிற லிக்விடிட்டி இது. அப்ப இந்த குவார்ட்டர்லயும் ஒரு லிக்விடிட்டி வச்சுக்கலாமா? ஓகேவா, இந்த குவார்ட்டரோட லிக்விடிட்டி கைஸ் இது வந்து ட்ரேடிங் வியூ அளவுக்கு சாஃப்டா இல்லை. இது ஜஸ்ட் ஒரு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றதுக்கு அந்த ரிப்ளே மூடுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வேணா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே ட்ரேடிங் வியூ மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது ஜஸ்ட் அந்த ரீப்ளே மூடுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். இந்த பைசைல் லிக்விடிட்டியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் இப்படி வைக்கலாம். எவ்வளோ வருது? 1:11. ப்ரோ இதெல்லாம் பாசிபிளா? நீங்கள் பாட்டு மேலே ஏற்றிட்டே போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரன் பண்ணி பார்ப்போம். கீழே டேப் ஆகிட்டான். ஓகேவா, நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாம். நம்மளோட என்ட்ரியே டேப் ஆகிக்கிட்டோம். இதில் வந்து நம்ம அந்த இதுவில் இருக்கிற மாதிரிலாம் காட்டாது நம்ம என்ட்ரி போகிறதுலாம். ஸோ இது வந்து ஒரு ரீப்ளே மோடுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது டம்மி. ஓகேவா, இப்போ ப்ளே பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் 1:2 கம்ப்ளீட், 1:4, 1:5 எல்லாமே கம்ப்ளீட். இந்த இடத்துல எஸ் 1:11 கம்ப்ளீட். ஒரு ஸ்டாண்டர்ட்ல 1:11 பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பிடிக்கலாம். ஓகேவா? இதுல 1:11 பிடிச்சிருக்கோம் கைஸ் நம்ம. எஸ் முடியும். ஏன்னா நமக்கு இது ப்ராப்பரா தெரியும். இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டி எடுத்தானா இதுதான் ஸ்விங் ஹை. ஓகேவா? இந்த ஸ்விங் ஹைல இது அவ்வளவு தூரம் போகும்னு நமக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு நான் நல்லா சொல்லியிருக்கேன். ஒரு பை சைடு லிக்விடிட்டி அதாவது ஒரு செல் சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணா ஒரு பை சைடு லிக்விடிட்டி தான் போகும். ஆனா அது எந்த பை சைடு லிக்விடிட்டின்னு நமக்கு தெரியாது. அது இந்த இந்த இடத்துல போய் திரும்பலாம். ஓகேவா? இங்க போய் திரும்பலாம். இங்க போய் திரும்பலாம். இல்ல இவ்வளவு தூரம் போலாம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, நியர்பை செல் சைடு லிக்விடிட்டி 1:2 ஆர் 1:4 4க்கு மேல நீங்க புஷ் பண்ண வேணான்றேன். ஏன்னா நீங்க பிகினர். ஓகேவா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு தூரம் போச்சு. 1:5 வச்சிருக்கீங்க. இவ்வளவு தூரம் போயிட்டு இப்படி திரும்பி இப்படி ஃபுல்லா கீழ போயிருச்சுன்னா, இவ்வளவு தூரம் போனத விட்டுருவீங்களா? அதே மாரி நெறைய பேர் இந்த எட்ஜிங் பண்ணுவாங்க. டக்குன்னு ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்க போடுவாங்க. இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது இதுல. ஓகேவா? ஏன்னா, இது திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மென்ட்ட எடுத்துட்டு திரும்ப கூட போகும். திரும்ப இந்த செல் சைடு லிக்விடிட்டி இந்த இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கூட போகும். அதனால தான் பஃபர் வைக்க சொல்றது. ஸோ இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இப்ப சொல்லிக் குடுத்தேன் பார்த்தீங்களா? அதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு மேல ரீப்ளே டூல யூஸ் பண்ணி காமிச்சது எல்லாமே இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். இத நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன் பார்த்தீங்களா? இதுதான் இந்த இடத்துல இப்ப நான் இவ்ளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஒரு பை சைடு லிக்விடிட்டின்னு. இப்ப நீங்க கேட்பீங்க, ப்ரோ இவ்ளோ விஷயத்த பார்த்துட்டே வந்து தான் என்ட்ரி எடுக்கணுமானா, எஸ். இவ்ளோத்தையும் பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல எத்தன பேரு இந்த இடத்துல எத்தன பேர் எஸ்எல் வாங்கியிருப்பாங்க? இந்த இடத்துல எத்தன பேர் எஸ்எல் வாங்கியிருப்பாங்க? ஏன்னா மார்க்கெட் ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட்ல யாருன்னா பை போடுவாங்களா? ஆனா நம்ம லிக்விடிட்டிய ட்ரேஸ் பண்ணி வரும்போது இந்த இடத்துல நமக்கு பை தான் கிடைக்குது. ஏன்னா ஃபுல் செல் சைடு லிக்விடிட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் ஷூட். ஸோ அந்த குவார்டர்லி தியரிய கேட்டிருந்தாரு பார்த்தீங்களா? அவரு இத நோட்ல அழகா டிரா பண்ணிட்டு நமக்கு Instagramல இத நமக்கு டிஎம் பண்ணுவாரு. அந்த நோட்ட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரியிலயோ இல்லன்னா நம்ம வேற ஏதாவது நம்ம சேனல்லயோ நான் அத அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ப்ரோ உங்களுக்காக இவ்வளோ விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த ஸ்ட்ரக்சரும் இருக்கணும். ஓகேவா? குவார்டர்லி தியரினா என்ன? அத ஏன் நம்ம குவார்டர்லி தியரின்னு சொல்றோம்னா, குவார்ட்டரா பிரிக்கிறதுனால அத குவார்டர்லி தியரின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு குவார்ட்டருக்கு 4 மணி நேரம். அதாவது ஒரு வருஷத்த 4ஆ பிரிச்சோம்னா, 3 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 3 மந்த்ஸ். ஓகேவா? அப்படியும் பிரிக்கலாம். எத எத நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணாலும் அது குவார்டர்லி தான். ஓகேவா? அது நீங்க ஃபுட்டா இருக்கட்டும், டைமா இருக்கட்டும், நீங்க எத எத நீங்க 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணாலுமே அது ஒரு குவார்டர்லி தான். இந்த பீட்ஸாவெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. 4ஆ அந்த மாரி. ஓகேவா? அதுதான் குவார்டர்லி. இது Q1, இது Q2, இது Q3, இது Q4. அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ். இப்ப எதுக்கு நான் இந்த வார்த்தைய இந்த இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன்னா, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அக்குமுலேஷன், மேனிபுலேஷன் நீங்க சொல்லலன்னா, நீங்க நம்ம செக்டார்ல இவ்வளோ நாள் இருக்கிறதே கஷ்டம்னு நான் சொல்லியிருக்கேன். எதுக்கு நான் இத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியேங்கிறேன்னா, அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன பத்தி பெர்ஃபெக்ட்டா நான் உங்களுக்கு நெறைய இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல எதாவது வேணும்னாலும் கேளுங்க. பட் ஆனா அத கத்துக்காம மட்டும் இருக்காதீங்க. ஓகேவா? இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இதுவும் குவார்டர்லியும் மிக்ஸ் ஆகும்போது தான் அதோட பவர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒர்க் ஆகுது. ஓகேவா? இது ஒரு அக்குமுலேஷன் ரேஞ்சா ஃபாலோ ஆயிட்டு, இது மேனிபுலேஷன் ஆயிட்டு, இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஓகேவா? இது இத நீங்க என்ன சொல்லலாம்னா, இல்ல இது அக்குமுலேஷன் சொல்லலாம். இத மேனிபுலேஷன் சொல்லலாம். இத டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். ஓகே ரெக்கார்ட் ஆகுதா? எஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஒரு ஃபேஸையுமே நம்ம இப்படி சொல்லலாம். ஓகேவா? இது அக்குமுலேஷன், இது மேனிபுலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அக்குமுலேஷன் தனியாவும், மேனிபுலேஷன் ஒரு குவார்ட்டர்லயும் இது ஃபுல்லா மேனிபுலேஷன் தான். ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது? டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இதுதான் ஏஎம்டி மாடல்னு சொல்லுவாங்க. குவார்ட்டர்லி தியரி கான்செப்ட் அதுக்குள்ள ஏஎம்டி மாடல். ஓகேவா? அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு மேல நான் அக்குமுலேஷன், மேனிபுலேஷன பத்தி உங்களுக்கு சொல்லணுமா? நான் உங்களுக்கு லிக்விடிட்டிய டிரா பண்ணியிருக்கேன். ஒரு குவார்ட்டரும் எத்தன ஹவர்லேருந்து எத்தன ஹவர் இருக்கலாம்? 4 ஹவர் இருக்கணும். இல்லன்னா 1 ஹவர் இருக்கணும்.
அதுக்குள்ள நடக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன? அதுக்குள்ள சின்னதா நடக்கிற ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல எப்படி என்ட்ரி போடுறது? இந்த ஸ்ட்ரக்சர தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இப்ப இவ்வளோ நேரம் டிரா பண்ணி, அத ரன் பண்ணி காமிச்சேன். இன்னைக்கு நடந்த என்ட்ரி இது. பட் ஆக்சிடென்டலா இந்த என்ட்ரிய நான் புடிக்கல. ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேவா? ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட். ஸோ என்னால ஃபுல் டைமா இத பண்ண முடியாதுன்றதுனால, நான் பார்ஷியலா இதுலயும், அதுலயும் நான் கான்சன்ட்ரேட் பண்றதுனால, என்னால இந்த என்ட்ரி பிடிக்க முடியல. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஆக்சுவலி இவ்வளோ தூரம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இந்த சாரி இவ்வளோ தூரம் இல்ல. இந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே ப்ரோ. அப்ப இங்கிருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போட்டுக்கலாம்னா, எனக்கு அவ்ளோ அவ்ளோ ஒரு கன்ஃபர்மேஷன் இங்க கிடைக்கல. ஓகேவா? இந்த லிக்விடிட்டி. ஏன்னா இங்க ப்ராப்பரா செட்டப்ப விட்டுட்டு நான் எப்படி வந்து இங்க என்ட்ரி போடுறது? ஸோ அதனால நான் ட்ரேட் பண்ணல. ஓகேவா? ஆனா இந்த என்ட்ரி எடுத்திருந்தா நான் இப்படி தான் எடுத்திருப்பேன். இப்படி எடுத்துட்டு இது எப்படி ரன் ஆகுதுன்றத நான் காமிச்சிருப்பேன். ஓகேவா? நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நெறைய ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எந்த என்ட்ரி எடுப்பேன், எப்படி எடுப்பேன்றத லைவ் செஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. லிக்விடிட்டிய பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். லிக்விடிட்டி மட்டும் தான் மார்க்கெட் உங்களோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாலுமே, அந்த எட்ஜிங்க எப்படி புடிக்கணும், அதாவது இந்த இடத்த எப்படி புடிக்கணும்ன்றத வேற எந்த மாடலாவது உங்களுக்கு சொல்லிக் குடுத்துச்சுன்னா, தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எனக்குமே சொல்லிக் குடுங்க. நானுமே கத்துக்கிறேன். இத விட ஈஸியா ஏதாவது மாடல் இருந்துச்சுன்னா. ஆனா லிக்விடிட்டி ட்ரேஸ் பண்ணி வரும்போது, இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி மாடல் கிடைக்குது. நீங்க பாருங்க, இங்க இருந்து போயிருக்கலாம்ல. ஐ மீன் இங்க இருந்து பறந்திருக்கலாம். இல்ல வேற எங்க இருந்தாவது போயிருக்கலாம். இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துச்சுல்ல. ஏன் போல? சரி இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துச்சுல்ல. ஏன் போல? இந்த குவார்ட்டர்ல இருந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து ஏன் போகுதுன்னா, இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு 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 கான்செப்ட்ட. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்ட்டர் இருக்கும். ஓகேவா? இது வந்து மைனர் குவார்ட்டர், மேஜர் குவார்ட்டர் நெறைய சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்குள்ள இருக்கும். அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளயும் இருக்கும். ஓகே. இது மூவ் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூல காமிக்கிறேன் பாருங்க. எஸ். இதோ அது அது வேஸ்ட் கைஸ். அது ரிப்ளே மோடுக்கு மட்டும் அந்த கோ சாட்டிங் யூஸ் பண்ணுங்க. மத்தபடி அது வேற எதுக்குமே யூஸ் ஆகல. இது இருக்கு பார்த்தீங்களா? இது இது வந்து இது ஒரு டார்க்கா போட்டுறேன் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் வந்து 4 ஹவர் குவார்ட்டரு. அந்த 4 ஹவருக்குள்ள இது வந்து மேஜர், மைனர்ன்னு இதுலயுமே இருக்குது. ஓகேவா? இத வந்து நம்ம 4ஆ பிரிக்கலாம். ஓ மை காட்! இத நம்ம 4ஆ பிரிக்கலாம். இத நான் வேற கலர் குடுத்துடுறேன். இத வந்து நம்ம 4ஆ பிரிக்கலாம். ஓகேவா? அதே மாரி இதையுமே 4ஆ பிரிக்கலாம். இங்க பாருங்க. இது ஏன் அங்க அங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா, இது ஒரு குவார்ட்டரோட லோவா? இந்த குவார்ட்டர் இது நான் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே. இது இருக்கட்டும். நான் சொல்றேன். இத வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டியா? நம்மளோட பாஷ பொறுத்தவரைக்கும். ஓகேவா? செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் போயிருக்கான். வேற எந்த இடத்துலயாவது அது நடந்திருக்கா பாருங்க. இந்த இடத்துல செல் சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கான். பட் இந்த இடத்துல போயிட்டு நம்பளோட இதுவுக்கு வரல. ஓகேவா? சாரி. நம்பளோட லெவலுக்கு இன்னும் வரல. இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்திருப்பான். இந்த இடத்துலயும் பிரேக் வச்சிருப்பான். ஓகேவா? வச்ச உடனே இந்த ஐ கன்ஃபார்ம் ஆயிருக்குமா? இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா, அங்க வரல. ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கலாமான்னா, எஸ். ப்ராப்பரா கிடைச்சிருந்தா போயிருக்கலாம். பட் இந்த குவார்ட்டர முடிஞ்சு இன்னொரு குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆயி, அந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு, நம்ம எப்பயுமே பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒரு ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஃபிபோனாக்கி டூல் கரெக்ட்டா நான் போட்டிருக்கேனா? ஃபர்ஸ்ட்டு எஸ் கரெக்ட்டா போட்டிருக்கேன். இது ஹை, இது லோ. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன். குளோஷர். அந்த குளோஷர் தான். இப்ப நெறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்ப நான் உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ப்ரோ இது ஓபி. ஓபில ஆக்ட் ஆகி தான் போயிருக்கு. சரி ஓகே இருக்கட்டும். நெறைய பேர் இங்க என்ன சொல்லுவாங்க? ப்ரோ இது எஃப்இஜி. எஃப்இஜில ஆக்ட் ஆனா தான் போகும். உங்களுக்கு தெரியாது. நான் ஐசிடி படிச்சிருக்கேன். இந்த எஃப்இஜில ஆக்ட் ஆகி தான் போயிருக்கு. அதுவும் பாருங்க, இது சாதா எஃப்இஜி கிடையாது. ஐஎஃப்இஜி. ஓகேவா? இந்த எஃப்இஜியும், இந்த எஃப்இஜியும் இன்டர் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இது இவ்ளோ ஃபாஸ்ட்டா மூவ் ஆயி இந்த இம்பல்சிவ் மூவ்ன்னு சொல்லுவாங்க இத. இந்த இம்பல்சிவ் மூவ் எப்படி போச்சுன்னா, நெறைய பேர் சொல்ற ரீசன் வந்து ஓபில டேப் ஆயி எஃப்இஜில தொட்டு போயிருக்குன்னுவாங்க. ஓகே இருந்துட்டு போட்டுமே. நான் என்ன சொல்றேன், என்னோட என்ட்ரி லெவல் இதோ இருக்கு. ஓகேவா? என்னோட என்ட்ரி இங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாஷையில நான் சொல்றேன். இது இது என்னோட என்ட்ரி ஜோன். உங்களுக்கு தெரியும். அங்க கிட்ட போனா அந்த இது லெவல் காமிக்குது. இங்க என்ட்ரின்னு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த என்ட்ரி ஜோன தொட்டு போயிருக்குன்னு நான் சொல்றேன். என்ன வேணா இருக்கட்டும். கான்செப்ட் என்ன? ஓகேவா? கான்செப்ட் என்ன? நான் என்ன சொல்றேன்? கான்செப்ட் என்ன?
கான்செப்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் எல்லாமே போகும். ஓகேவா? சென்டர்ல வேணா ரைட்ல போடுறது ஈஸியா இருக்கும். இது என்ட்ரி, இது எஸ்எல், இது டிபி. இது வந்து நிறைய பேர் இங்க என்ன ரீசன் வேணா சொல்லலாம். நான் இப்ப என்ட்ரில சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு ரீசன். அந்த மாதிரி நீங்க உனக்கு என்ன வேணா சொல்லலாம். இந்த ஓபி டேப் பண்ணி போயிருக்கு, எஃப்இஜி, பட் அது முக்கியம் இல்ல. ஓகேவா? அது முக்கியம் இல்ல. இங்க என்ன ரீசன்ன்றது முக்கியம் இல்ல. இந்த இடத்துல டேப் ஆன உடனே அவங்க போயிருக்க விஷயம் தான் நமக்கு. ஓகேவா? இந்த 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 மூவ பிடிக்க முடியும்ன்றீங்களா? பிடிக்க முடியாதுன்றீங்களா? இப்ப சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கீழ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன நினைச்சிருப்பீங்க? ப்ரோ நீங்க என்ன இங்க இருந்து இங்க என்ட்ரி போடுங்கன்றீங்க. இவ்வளவு தூரம் வரும். இப்ப இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்த உடனே நம்ம எப்படி என்ட்ரி போட்டிருப்போம்? இன்டியூஸ்மென்ட் எடுத்த உடனே இங்க என்ட்ரி போட்டிருப்போம். கன்ஃபர்மேஷன பார்த்துட்டு. இது வைக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். டார்கெட்டே இதுதான். நம்மளோட ஃபிப் லைவ்ல தான் காட்டும். டார்கெட் இப்படிதான்னு சொல்லியிருப்பேன். ஆனா டார்கெட்ட இந்த லிக்விடிட்டி இந்த செல் சைடு லிக்விடிட்டில கூட வைக்கலாம்ல. இத வயலேட் பண்ணி போகும்போது நம்ம நம்ம ஏன் இத பண்ண முடியாது? ஓகேவா? இத வயலேட் பண்ணி போகும்போது நம்மளால ஏன் இத பண்ண முடியாது? ஸோ டார்கெட் எங்க வைக்கணும்? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்ன்றதெல்லாம் அது ஃபர்தரா நெக்ஸ்ட் கிளாஸ். அதுக்கும் ரீசன் இருக்குது. அதுக்கு பின்னாடியும் மெக்கானிக்கல் மாடல் இருக்குது. சும்மா கடமைக்கு இது இப்படிதான் மூவ் ஆகும்னு சொல்லல. நான் உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ விஷயத்த அனலைஸ் பண்ணியிருப்பேன்றத நோட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இத நம்ம அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது அதுக்கப்புறம் எங்க வேணா போலாம். ஏன்னா நமக்கு தேவையானத நம்ம இந்த இடத்துல புடிச்சாச்சு. ஓகேவா? பேசிக்கா நான் என்ன சொல்றேன், இவ்ளோ 1:11லாம் வேணாம். மினிமம் ஃபர்ஸ்ட் மினிமம் 1:2 இந்த ரேஷியோ ஓகே. ஏன்னா இல்ல ப்ரோ நான் கன்டினியூஸா ஒரு 10 ஸ்ட்ரீக் எஸ்எல் வாங்குறேன்னா இந்த ரேஷியோ 1:4 போதும். 5ம் வேணாம், 11ம் வேணாம். ஓகேவா? இங்க பாருங்க இந்த சாப்பிலாம் நம்ம போய் கையே வைக்கக்கூடாது. இந்த 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 மாரி கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா, குளோஸ் பண்ணிட்டு பேசாம போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருங்க. இதெல்லாம் என்ட்ரி போடக்கூடாது. சரியா? இந்த மாரி சாப்பி ஏரியாலலாம் என்ட்ரி போட்டீங்கன்னா, அகைன் நீங்க திரும்ப எஸ்எல்ல தான் வாங்குவீங்க. ஓகேவா? இன்னைக்கு வேற அந்த ஈரான் அந்த அந்த வார் இது வேற போயிட்டு இருந்துச்சு. இந்த மோடி வார் டிக்ளரேஷன்ஸ் வேற இந்த இடத்துல நடக்கவே, இந்த மூவ் இம்பல்சிவா அவ்வளவு தூரம் போயிருச்சு. ஓகேவா? சைனா வேற பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த கோல்டு இது பண்ணாங்க. இதோ பாருங்க. இந்த நியூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஆ "ஹூ ஹோல் சிவிலைசேஷன் வில் டை டுனைட், நெவர் டு பி ப்ராட் பேக். ஐ டோன்ட் வாண்ட் டு தட்." ஸோ இது சம்திங் நமக்கு நம்ம இதுக்குள்ளலாம் நம்ம போ வேணாம். நம்ம என்ன மேல இருக்குன்றத மட்டும் பார்த்துக்கலாம். இந்த நியூஸ் வரம்போது ஒரு பீக் ஆஃப் ஒரு இதுல போச்சு. மார்க்கெட் நல்லா. ஓகேவா? அதனால தான் இது. எல்லா டைமும் அந்த மாரி மூவ் போகுமான்னு கேட்டீங்கன்னா, தெரியாது. அதனால தான் நான் சொல்றேன். இந்த 1:11லாம் விட்டுட்டு, இதெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட், ஏதாவது ஒரு வார் டைம், ஏதாவது ப்ராப்ளம் டைம்னா ஓகே. பட் இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு ட்ரேடே பண்ணக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன். ஓகேவா? 1:2 நான் ரெக்கமெண்ட் பண்றது. ஓகேவா? இல்லையா 1:4 இதுக்கு மேல போனீங்கன்னா, நெறைய இஷ்யூ வரும். ஆனா போகும். நீங்க இத ஃபாலோ பண்றதுனாலும் பண்ணுங்க. நான் சொல்லிக் குடுத்துட்டு இத பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நானா இருந்தாலுமே 1:2.5 டூ 3 அதுக்கு மேல நான் புஷ் பண்ண மாட்டேன். நான் நெறைய 4, 5லாம் பண்ணியிருக்கேன். லைவ்ல உங்களுக்கே காமிச்சிருக்கேன். பட் அதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான். ஓகேவா? நீங்க இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆ இந்த இந்த மாடல நீங்க டிரா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? இந்த மாடல நீங்க டிரா பண்ணியிருப்பீங்க. குவார்ட்டர்லி தியரினா என்னன்னு சொல்லிட்டேன். குவார்ட்டர்லி தியரிக்குள்ள ஏஎம்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டேன். லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன். பை சைட் லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன். ஈக்குவலைஸ் ஈக்குவல் சொல்லிட்டேன். லிக்விடிட்டி ஸ்வீப்போட எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். காமன் மிஸ்டேக்ஸ் பத்தியும் சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். காமன் மிஸ்டேக்ஸ் பத்தி. இந்த இடத்துல நம்ம வேற மாரி என்ட்ரி போயிருப்போம். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் கிளீன் டவுன் ட்ரெண்ட்னா நம்ம டவுன்ல என்ட்ரி போயிருப்போம். ஸோ அது அது காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் தான். லிக்விடிட்டி அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றவங்க இந்த மாரி பண்ண மாட்டாங்க. இப்படிதான் என்ட்ரி எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எந்த பக்கம் திரும்ப போகுதுன்னு. 99% சொல்றேன். இந்த டவுன் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல அடி வாங்கியிருப்பாங்க. 99% அடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது? ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல தான் டே பை டே இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாரும் அடி வாங்கியிருப்பாங்க. இந்த ரூல ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் இங்க இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவ திரும்ப திரும்ப பாருங்க. ஒரு 2, 3 முறை மேல பாருங்க. அதே மாரி கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு நான் இந்த விஷயத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த இந்த டிராயிங்க குவார்ட்டர்லி தியரிய பத்தி நம்மகிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஓகேவா? அவர் இந்த டிராயிங்க ஃபுல்லா வரைஞ்சு, இதெல்லாம் ப்ராப்பரா எழுதி போட்டாருன்னா, நான் அத ஸ்டோரியில போடுறேன். பார்ட் 2 குவார்ட்டர்லி தியரியோட பார்ட் 2 வீடியோ நானு இந்த வீடியோ எவ்வளோ ரீச் போதோ, ஒரு 10 லைக்ஸ் மேல இந்த வீடியோ போச்சுன்னா,
கண்டிப்பா நான் பார்ட் 2 போடுறேன். கமெண்ட் செக்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரியே நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன். ஓகேவா? அதுவுமே ரெடி பண்ணியாச்சு டெலகிராம் லிங்க்குமே. அதுலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு எல்லாரும் உங்களோட நோட்ஸ சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? நோட் சப்மிஷன் ரொம்ப முக்கியம். நோட்ஸ சப்மிட் பண்ணுங்க. நான் எப்படி யாருக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அந்த பெஸ்ட்டான வீடியோவ, அந்த பெஸ்ட்டான நோட்ஸ எனக்குமே யூஸ் பண்ணிப்பேன். பிளஸ் நம்ம சேனல்ல அந்த நோட்ஸ நான் வந்து ஷோ பண்ணுவேன். ஸ்டோரி போடுவேன். அந்த நோட்ஸ வந்து நான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி ஒரு பிடிஎஃப்பா ரெடி பண்றேன். ஓகேவா? அந்த நோட்ஸ பிடிஎஃப்பா ரெடி பண்ணி இந்த வீடியோஸ் கீழ போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோஸ்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் கீழ. ஓகேவா? இந்த மாரி நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் ப்ளோ ஆகுறத யாராலயுமே தடுக்க முடியாது. நான் என்னன்னு சொல்றேன். கவனமா நோட் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுது. ஏப்ரல் 9 Thursday அன்னைக்கு. அதாவது இந்த டேட் மேல பாருங்க. ஏப்ரல் 9 யூடிசில இருக்கு. இந்த டைம் நீங்க குழப்பிக்க வேணாம். ஓகேவா? இந்த என்ட்ரி வந்து ஒரு 8:30 to 8:45 டைம் போல இருக்கும். ஓகேவா? உட்காந்து எல்லா ஃபில்டரையும் பண்ணி ப்ராப்பரா ஒரு என்ட்ரி செட்டப் போட்டு வச்சிருந்தேன். இந்த இடத்துல வந்தா பை போலாம். இது நம்மளோட எஸ்எல், இது நம்மளோட டார்கெட்னு சொல்லி. ஓகேவா? அதே மாதிரியே ப்ராப்பரா வந்து என்ட்ரியும் ட்ரிகர் ஆச்சு. நான் எப்பயுமே என்ட்ரியை கன்ஃபர்மேஷன் பார்த்து மட்டும் தான் போட சொல்லுவேன். கன்ஃபர்மேஷன் பார்க்காம என்ட்ரி போட வேணாம்னு சொல்லுவேன். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாத என்ட்ரியை ஒரு அக்கௌண்ட்லயும், கன்ஃபர்மேஷன் இருக்கிற என்ட்ரியை மெயின் அக்கௌண்ட்லயும் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இது கன்ஃபர்மேஷன் இல்லாத என்ட்ரியை வேற ஒரு அக்கௌண்ட்ல போட்டாச்சு. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு பின்னாடி ஷோ பண்றேன். கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ட்ரி போட்ட உடனே ஒரு பயங்கரமான புல்லிஷ் மூவ் இருந்துச்சு. ஓகே, ஒரு நல்ல சைனா எனக்கு ஃபீல் ஆச்சு. பை சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? இதே நல்லா பாருங்க. யூரோ யூஎஸ்டில 1 மினிட் கிட்ட போயிட்டேன். ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேம் என்னோட 5 மினிட்ஸ்னா 1 மினிட் லோயர் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட லோயர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் வந்து இங்க கிடைச்சது. என்னோட எஸ்எல்ல நல்லா பாருங்க. நான் இந்த ஈரோ யூஎஸ்டில எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ட்ரி போடுறதுக்கு. பட் சேம் டைம்ஸ் ஜிபிபி யூஎஸ்டில பாத்தீங்கன்னா அதே என்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் என்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னோட எஸ்எல் எங்க வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா பாருங்க. ஈரோ யூஎஸ்டில என்னோட எஸ்எல்ல எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நான் பஃபர் வச்சு வச்சிருக்கேன். பட் இதே நான் ஜிபிபி யூஎஸ்டில அந்த இடத்துல சுத்தமா பஃபரே இல்ல. இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து வித்தவுட் என்ட்ரில, அதாவது வித்தவுட் கன்ஃபர்மேஷன்ல போட்ட என்ட்ரி. ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி ரெண்டு என்ட்ரியுமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேவா? ரெண்டு என்ட்ரியுமே செம பெர்ஃபார்மன்ஸ். எது வித்தவுட் கன்ஃபர்மேஷன்ல போட்டது. ஆனா வித் கன்ஃபர்மேஷன்ல போட்டது இதான் நிலைமை. பாத்துக்கோங்க. நான் இவ்வளோ பார்த்து பார்த்து போட்டு இங்க பாருங்க, ஈரோ யூஎஸ்டில என்ட்ரியே நான் போடல. இது இது எனக்கு இன்னுமே ஒரு 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 பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஈரோ யூஎஸ்டில பக்கா கன்ஃபர்மேஷன். இந்த அளவுக்கு ப்ராப்பரா க்ளோஷர் வந்து எனக்குமே தெரியல. இவ்வளோ பெர்ஃபெக்டா ஒரு க்ளோஷரை வச்சு என்ட்ரி போட்டிருக்கேன். ஆனா இதுல நான் என்ட்ரி எடுக்கல. ஏன்னா ஜிபிபி யூஎஸ்டில எனக்கு அந்த என்ட்ரி ப்ராப்பரா கிடைக்கவே அந்த என்ட்ரி நான் எடுத்தேன். ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் நான் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா, என்னோட எஸ்எல்ல எங்க வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எஸ்எல்ல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நான் பல முறை சொல்லியிருப்பேன், பஃபர் வைங்கன்னு சொல்லிட்டு. பட் நானே இப்படி வச்சு கேவலமா ஒரு எஸ்எல் வாங்கிட்டேன். கைஸ் 1:5 இட்ஸ் நாட் அ ஜோக். ஓகேவா? இந்த மாதிரி என்ட்ரிலாம் வந்து சாரி அதாவது என்னோட என்ட்ரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1:5 இது. நான் பஃபர் வச்சு வச்சிருந்தேன்னா இது 1:5. பஃபர் வைக்காம வைக்கவே இது இந்த மாதிரி காட்டுது. ஓகேவா? ஓகே கைஸ், நீங்களும் நல்லா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.